السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஏருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உலகத்தில் எத்தனை படைப்புகளை படைத்திருக்கிறானோ அத்தனை படைப்புகளையும் இரட்டை இரட்டையாகத்தான் படைத்திருக்கிறான். இரண்டு இரண்டாக அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹலகல் அஸ்வாஜ குல்லாஹா, ஜோடி ஜோடியாக நாம் படைத்திருக்கிறோம். எதுவுமே தனியாக படைக்கல. அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றும் இரட்டை இரட்டையாகத்தான், இரண்டு இரண்டாகத்தான். எது வேணாலும் எடுத்துக்கலாம். அல்லாஹ்வுடைய படைப்பை, எந்த படைப்பை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே இரட்டை இரட்டையாகத்தான், ஜோடி ஜோடியாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதற்கு முன்னாடி அல்லாஹ் சொல்வான், சுபஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லாஹா. இந்த சுபஹானல்லதி அப்படின்னு சொன்னா, இதை இரட்டை இரட்டையாக படைத்தானே அவன் ரொம்ப பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் சொல்லுவான். உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த சுபஹான் அல்லதிங்கிறத முன்னாடியே அல்லாஹ் போட்டான் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ரெண்டு ரெண்டு, எல்லாமே இரட்டை, எல்லாமே ஜோடியாக, எல்லாமே ஆண் பெண்ணாக, அல்லாஹ் மட்டும்தான் இணை இல்லாதவன், துணை இல்லாதவன், ஜோடி இல்லாதவன். ஆகவே அவன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, தான் ஜோடி இல்லாதவன், இணை இல்லாதவன், தனித்தவன் என்ற கருத்தை இந்த இடத்திலே பதிய வைப்பதற்காக, சொல்லுவதற்காக அல்லாஹ் சொல்வான், சுபஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லாஹா. எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக படைத்தானே அவன் ரொம்ப பரிசுத்தமானவன். அப்போ அல்லாஹ்வை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாமே இரண்டு இரண்டாக, ஜோடி ஜோடியாக, ஆண் பெண் என்று அல்லாஹ் படைத்திருக்கிறான். எல்லாத்திலையுமே சரி. நம்ம மரம் செடி கொடியை பார்க்குறோம், மரம் செடி கொடியை பார்க்குறோம், எல்லாமே அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், ஹலகல் அஸ்வாஜ குல்லாஹா மிம்மா தும்பித்துல் அர்லு. பூமியில முளைப்பிக்கின்ற, பூமியிலே முளைகின்ற எல்லா செடி கொடிகளும் தாவரங்களும் ஜோடியாகத்தான் வெளியே வருது. தாவரங்கள் கூட ஆண் பெண் இருக்கு, நமக்கு தெரியும். ஆண் மரம், பெண் மரம் சொல்லுவாங்க. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு ஊரில் ஒரே ஒரு மரம் தாங்க இருக்குது. பார்த்தா தென்னை மரம்லாம் ஆண் மரம் பெரும்பாலும் பார்க்கறது கிடையாது. ஆண் மரம், பெண் மரம் தான் காய்க்கும். எல்லா இடத்துலையும் ஆண் பெண் மரம் தான் இருக்குது. இப்போ இதுக்கு ஆண் மரம் எங்கே போகுது? அது ரொம்ப பெரிய ஒரு ஆராய்ச்சியாக போகிறாங்க. ஒன்று, அந்த மரத்திலே ஆண் பூ பூக்குமா? அந்த ஆண் பூ பெண் பூ இல்லை. அந்த மரத்தில், ஒரே மரத்தில் ரெண்டு பூ இல்லையா? ஒரே பூவில் அது இரண்டாக மாறிக்கொள்ளுமாம், ஆண் பெண்ணாக. ஒரே பூ தான். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பழங்கள், காய்கறிகள், கனி வர்க்கங்கள் எல்லாம் இப்படித்தான் இனச்சேர்க்கையின் மூலமாக, மகரந்த சேர்க்கையின் மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஹலகல் அஸ்வாஜ குல்லாஹா, எல்லாத்தையும் நான் ரெண்டு ரெண்டாக தான் படைத்தேன், ஜோடி ஜோடியாக தாங்க படைச்சிருக்கிறேன். பூமியிலிருந்து விளைகின்ற
முளைக்கின்ற எல்லா தாவரங்களும் உங்களையும் நான் இரட்டையாகத்தான் படைத்திருக்கிறேன். அப்போ உலமாக்கள் நமக்கு சொல்லுவாங்க, எல்லாமே இரண்டு இரண்டாகத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எல்லாத்தையுமே ஜோடியாகத்தான், ஆண் பெண் எல்லா படைப்புகளிலும். கரண்டில் கூட ஆண் பெண் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரண்டில் கூட ஆண் பெண், ஒரே ஒயரை கொடுத்தா லைட் எரியாது. இரண்டு ஒயர்கள், இரண்டு லைனுடைய சேர்க்கை தான் கரண்ட். ரெண்டையும் பேசியாக கொடுத்து பாருங்க, ரெண்டையும் நியூட்ரலில் கொடுத்து பாருங்க, எரியாது. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லாத்தையுமே இரண்டாக, இரட்டை இரட்டையாக, ஜோடி ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறான். மனிதனிலும் அதுதான், மனசிலே அல்லாஹ் ஜோடியாகத்தான் படைச்சிருக்கிறான், ஆண் பெண். இப்படி அல்லாஹ் ஆண் பெண்ணாக படைச்சு இவர்களுக்குள்ள சில ஈர்ப்புகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். சில ஈர்ப்பு எல்லா ஜீவராசிகளிலும் அந்த ஈர்ப்பு இருக்கு. எல்லா ஜீவராசிகளிலும் அந்த ஈர்ப்பு இருக்கிறது. அது இயற்கை. அது இருந்தால்தான் உலகம் நல்ல முறையில் இயங்க முடியும். உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு அந்த ஆண் பெண் ஈர்ப்பு என்பது மிக முக்கியமானது. எல்லாத்துலேயுமே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பொருளை நேசிக்கிறது உங்களை செவிடாகவும் குருடாகவும் ஆக்கிவிடும். சில சமயங்களில் பார்க்குறோம் இல்லை, ஏதாவது ஒன்று மேலே நமக்கு முஹப்பத் வந்துருச்சு, அது மேலே ஒரு ஆசை வந்துருச்சு, அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் எதையும் நம்ம பார்க்கறதில்ல, எதையுமே நம்ம பார்க்கறதில்ல. அதை யார் என்ன சொன்னாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, அதை அடையணும். யார் சொன்னாலும் நம்ம காதில் வாங்க மாட்டோம், எதை பார்த்தாலும் நமக்கு புரியாது. சரி, அந்த முஹப்பத்தை நாம் எது மேலே அன்பு வச்சோமோ, எதை நாம் அடையணும்னு ஆசைப்பட்டோமோ, எதை நாம் நேசித்தோமோ அதை பக்கம் நம்ம போய்கிட்டே இருப்போம். காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. இப்போ இதே மாதிரி இன்னைக்கு ஆண் பெண்ணுக்கு மத்தியில் ஒரு ஈர்ப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது இயற்கை. அது இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவன் ஆம்பளையும் இல்லை, அவன் பொம்பளையும் இல்லை. ஒரு பாலின் பக்கம் ஒரு ஈர்ப்பு ஏற்படணும், அப்பதான் அவன் ஆண், அப்பொழுதுதான் அவள் பெண். அவன் பாட்டு மண்ணாங்கட்டி மாதிரி கிடக்கிறான், இவன் பாட்டு மண்ணாங்கட்டி மாதிரி கிடக்கிறான், பிரயோஜனமே இல்லை. ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது இயற்கை. எப்படி நம்ம சாப்பிட பசிக்குது, தூக்கம் வருது, ஒன்றுக்கு ரெண்டுக்கு தேவை இருக்கிறது, இது மாதிரி அந்த ஈர்ப்பு என்பது ஒரு இயற்கை. அது இருந்தால்தான் மனிதன். அது இல்லை என்று சொன்னால் இவனை வேற லிஸ்டில் சேர்த்துருவாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பொருளின் மீது உங்களுக்கு முஹப்பத் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் உங்களை குருடனாகவும் செவிடனாகவும் அந்த முஹப்பத் ஏற்படுத்திடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது பல நிலைகளில் நம்ம பார்த்தாலும் இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் ஏதாவது ஒன்றின் மேலே, ஒரு பொம்பளை பிள்ளை மேலே, ஒரு ஆம்பளை பிள்ளை மேலே ஒரு முஹப்பத் வச்சாங்கன்னு சொன்னால் எதுவுமே தெரியாது. வரலாறு இது மாதிரி ஒரு தவறான ஒரு பார்வை, தவறான ஒரு சிந்தனை வயசு கோளாறில் ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா, குருடனாகவும் செவிடனாகவும் ஆக்கிடும் அப்படின்னு சொல்லி. நமக்கு எல்லாம் தெரியும், லைலா மஜ்னூன் கதை கேள்விப்பட்டிருப்போம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கைஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். கைஸ், அவர் பேர் கைஸ், ஒரிஜினல் பேர் கைஸ். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஆட்சிக்கு வராங்க. இப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது. நானா நீயா, யார் ஹலீஃபா அப்படிங்கிற பிரச்சனை வருது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி பிரச்சனை வேணாம், நாம் ஆட்சியை விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சமுதாயத்தில் பிளவு வந்துடக்கூடாது, சண்டை வந்துடக்கூடாது, இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விட்டு கொடுத்துட்றாங்க.
இப்போது முடிஞ்சிருச்சு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. இப்போது மக்கள் இடத்துல கேட்குறாங்க, நான் செஞ்சது சரியா? நான் அப்படியே பிடிவாதமாக இருந்திருந்தேன்னா ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்குமே, நான் விட்டது சரியா, ஆட்சியை விட்டு கொடுத்தது சரியா அப்படின்னு கேட்கும்போது மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னாங்க. எதிரில் கைஸ் வந்தார். கைஸ்ன்னு சொன்னால் அறிவாளின்னு அர்த்தம். வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, அப்பா நான் செஞ்சது சரியா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட நான் ஆட்சியை கொடுத்துட்டேன், விட்டு கொடுத்துட்டேன், எனக்கும் ஒரு கோஷ்டி இருக்குது, இருந்தாலும் சண்டை ஏன் அப்படின்னு சொல்லி நான் விட்டு கொடுத்துட்டேன், நான் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த கைஸுக்கு ஆட்சியும் புரியல, முஆவியாவும் புரியல, ஹசன் ரலி அதுமா புரியல. நீங்கள் பேசாமல் லைலாவுக்கு ஆட்சியை கொடுத்துருக்கலாமான்னு சொன்னார். அந்த புள்ள மேலே இவனுக்கு பாசம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முட்டாள் பையில அப்படிங்கிற பொருளில் சரியான மஜ்னூனாக இருக்கிறியே நீ. அவன் பேர் என்னவாக இருந்துச்சு? அறிவாளியாக இருந்துச்சு. இவங்க என்ன பேரை மாற்றிட்டாங்க, சரியான முட்டாளாக இருக்கிறியே அப்படிங்கிற, சரியான மஜ்னூனாக இருக்கிறியே அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அன்னையிலேருந்து அவன் பேர் மஜ்னூன் ஆகி போயிடுச்சு. மஜ்னூனுடைய அத்தா பார்த்தார், என்ன ஒரு பெரிய சஹாபியுடைய வாயிலிருந்து என் பிள்ளைக்கு ஒரு தப்பான ஒரு பேர் வந்துடுச்சே, சரி இவன் அந்த புள்ள மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறானே, எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற காபத்தில் கூப்பிட்டு போயிட்டான். அவங்க அத்தா கூப்பிட்டு போயிட்டார். காபத்தில் கூப்பிட்டு போய், பா நீ தௌபா செய்யி, அந்த புள்ளெல்லாம் நமக்கு வேணாம், நீ உன் வேலையை பாரு, உனக்கு வேற ஒரு பெரிய சஹாபி உன்னை முட்டாள்னு வேறு பேர் வச்சுட்டாரு, சமுதாயத்தில் இது வரைக்கும் அந்த பேர் நிலைச்சி போயிடுச்சு, அதனால் நீ தௌபா செய்யி அப்படின்னு போய் தௌபா செய்யும்போது காபத்துல்லா பிடிச்சிட்டாங்க. யார்? மஜ்னூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு மேலே ஏதாவது ஒன்று மேலே முஹப்பத் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இவனு செவிடனாகவும் குருடனாகவும் ஆக்கிடும்னு சொன்னாங்க இல்லையா. அத்தா போய் கூட்டும் போய் தௌபா செய்யடாப்பா, அதெல்லாம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி கூட்டும் போய் காபாவுடைய திரையை பிடிச்சி மஜ்னூன் துவா கேட்டாராம், யா அல்லாஹ் என் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடு, ஆனால் லைலாவுடைய பாவத்தை மட்டும் நான் தௌபா செய்ய மாட்டேன்னாராம். சரி, அத்தா ஓங்கி ஒரு மண்டையில் ஒரு அடி விட்டாராம். அப்படி அழுதுட்டாராம் மஜ்னூன். அழுதுட்டு என்னடா சொல்கிறேன், தௌபா செய்யடான்னா நான் போய் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை விட்ட உடனே மறுபடியும் காபாவை கட்டி பிடிச்சிக்கின்னு, யா அல்லாஹ் அந்த புள்ள மேலே இருக்க முஹப்பத்தை எனக்கு அதிகமாக்கி கொடு, லைலா மேலே இருக்கக்கூடிய முஹப்பத்தை எனக்கு அதிகமாக்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஜ்னூன், உண்மையிலே மஜ்னூன் தானே, சொன்னானா, ஏன் இந்த துவாவுக்கு யாரெல்லாம் ஆமின்னு சொல்கிறாங்களோ எல்லாம் அவங்களாம் நீ ரஹமத் செய்யலாம். நான் கேட்டேன்ல, லைலா மேலே எனக்கு முஹப்பத்தை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு நான் கேட்குறேன், இந்த துவாவுக்கு யாரெல்லாம் ஆமின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ ரஹமத் செய்யு அப்படின்னு மஜ்னூன் துவா செஞ்சாலாம். அப்போது இது மாதிரி தான் இன்றைக்கி இளைஞர்கள் சமுதாயத்தில் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, யார் சொன்னாலும் காதில் வாங்கிக்கிறது இல்லை, இப்படியே போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். தவறு செய்வதற்கு 1000 வழிகள் இருக்குது. பிள்ளைங்களை தப்பான வழியில் தூண்டுறதுக்காக, அவங்களுக்கு இது மாதிரி தவறான சிந்தனைகள் தோண்டுவதற்காக எவ்வளோ வழிகள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நாம் ஒரு பேணுதலான இறையச்சமிக்க ஒரு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாலிபர்களாக இளைஞர்களாக நாம் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மர்சதுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்க முன்னாடி பல தவறுகள் செஞ்சுருக்கிறாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு அனாக் அப்படிங்கிற ஒரு பொம்பளை வந்து ஒரு தப்பு செய்கிறதுக்காக கூப்பிடுது. இவர் என்ன செஞ்சார், நாலாம் வரல அப்படின்னு சொல்லி தௌபா செஞ்சு ஓடி போயிட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரலாறு, தவறு செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டாங்க. தேவையில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும், அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும் ஓடுனாங்க. ஒரு வாலிபனோ ஒரு இளைஞனோ ஒரு வாலிப பெண்ணோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் ஒரு அழகான வரலாறு சொல்லுது. குர்ஆன் ஒரு அழகான வரலாறு சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து மதியனுக்கு போயிட்டாங்க. பல நாள் பயணம், நடந்தே போகிறாங்க. பல நாள் தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை. போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே பார்த்தா ரெண்டு பெண்கள் அப்படியே ஓரமாக நிற்கிறாங்க. தங்களுடைய ஆடு மாடு கால்நடைகளை கட்டி பிடிச்சின்னு அப்படியே நிற்கிறாங்க. வந்து கேட்குறாங்க, என்னம்மா நிற்கிறீங்களே அப்படின்னோடனே, எங்கள் அத்தா ரொம்ப வயசானவர், எங்கள் அத்தாவால் வெளியில் வர முடியாது, ரொம்ப முதிர்ந்தவர், அவரால் வந்து இந்த ஆடு மாடுகளை குளிப்பாட்டி தண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் அவரால் முடியாது, அதனால் நாங்கள் வருவோம். இங்கே பார்த்தா இந்த கிணத்துக்கு அடியில் இந்த நீர்நிலையில் சில பேர் அவங்க எல்லா வேலையை முடிச்சுட்டு தான் எங்களுக்கு வழி விடுவாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த ஆடு மாடுகளை கழுவி குளிப்பாட்டி அதுக்கு தண்ணி கொடுத்து கூட்டு போவோம் அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல நாள் களைப்பு இருந்தாலும் உதவி செய்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்து அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க. சீக்கிரமாக போயிட்டாங்க. அங்கே பார்த்தா அந்த கிணத்துக்கடியில் முரட்ட ஆண்கள் ஆக்கிரமிச்சுக்கு நாங்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து இந்த 2 பெண்கள் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்சு அனுப்புனாங்க. அந்த 2 பெண்கள் சீக்கிரமாக போயிட்டாங்க. ஒன்று வீட்டில் அவங்க ஒரு நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் 2 பிள்ளைங்க தான், அவங்க பொம்பளை பிள்ளைங்க. அப்போ அவங்க போன உடனே கேட்டாங்க, என்னம்மா சீக்கிரமாக வந்துட்டீங்களே அப்படின்னும்போது அவங்க பெண்கள் சொன்னாங்க, தகப்பனாரே இது மாதிரி ஒரு வாலிபர் எங்களுக்கு தண்ணி அரைச்சி கொடுத்தாரு, அதனால் நாங்கள் தண்ணியை சீக்கிரம் ஆடு மாடுகளை கழுவி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி எப்பவுமே யார்கிட்டையும் ஓசியில் வேலை வாங்க மாட்டாங்க. நபிமார்கள் யார் எந்த வேலை செஞ்சாலும் உடனே அதற்கான கூலியை கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் 2 பேரும் கூட்டிட்டு வாங்க, அவரை கூட்டுவாங்க, அவருக்கு நாம் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு இதை நம்ம கூலியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு வர சொல்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் அந்த பெண் எப்படி வந்தாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண் ரொம்ப வெக்கப்பட்டுக்குன்னு வந்தான். அப்படியே கூச்சமா, பாய் வாங்க, எங்கள் அத்தா உங்களை கூட்டு வர சொன்னார் அப்படிலாம் இல்லை. ரொம்ப நாணத்தோட வெக்கத்தோட, உங்களே என்னுடைய தகப்பனார் அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க, வீட்டுக்கு வர சொன்னாங்க, நீ செஞ்ச உதவிக்கு உங்களுக்கு கூலி கொடுக்கறதுக்காக உங்களை அழைச்சிக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெட்கத்தோட அந்த பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வந்தாள் என்று அப்படின்னு குர்ஆன் பதிவு பண்ணுது. இப்போ முதல்ல பொம்பளை பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதில் பொம்பளை பிள்ளைங்க வெட்கத்தோடு இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்க வெட்கத்தோடு இருக்கணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க சின்ன குழந்தையா இருக்குது, பெற்றோர்களாக இருக்கிறதுனால நம்ம சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து வரும்போது ஒரு 7, 8, 9 வயசு வந்த உடனே அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வெக்கம் வரும். அவங்க தனிமையை விரும்புவாங்க. ஆம்பளை பசங்க கூட சேர்ந்து விளையாட மாட்டாங்க, பொம்பளை பசங்க கூட பேசுவாங்க, அவங்க கூட விளையாடுவாங்க. கொஞ்சம் அந்த ஆம்பளை பசங்களோட இணைஞ்சு இருக்கிறது அவங்களுக்கு அது கூச்சமாக தெரியும், பெரும்பாலும் வந்து விளையாட மாட்டாங்க. உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த வெட்கத்தை அப்படியே நம்ம பாதுகாக்கணும். அந்த வயசுலேருந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தனியாக. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க தனியாக படுக்க போடுங்க, ஆம்பளை பிள்ளைங்க தனியாக படுக்க போடுங்க, பெற்றோர்கள் தனியாக படுங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. 8, 9 வயசுலேருந்தே பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை தனியாக, பொம்பளை பிள்ளை தனியாக, அப்போ கணவன் மனைவி தனியாக, இப்படி படுக்கையை பிரிக்க வேண்டும். ஏன்? அந்த வெட்கத்தை பாதுகாக்கணும். அப்படியே வர அப்படியே இருந்தால்தான் பெண்களுக்கு சிறந்த அணிகலனை எதுன்னு சொன்ன வெக்கம்தான். அந்த வெக்கம் போயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு மேலே ஏறி நிற்பாங்க. பெண்களுக்கு எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் வெட்கம் இல்லைன்னு சொன்னா அந்த பெண்கள் எதற்குமே தகுதி பெறாதவர்களாக ஆகிடுவாங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? அந்த வெக்கத்தை பாதுகாக்கணும். அப்போ உலமாக்கள் நமக்கு சொல்கிறாங்க, அந்த பொம்பளை பிள்ளைங்களை ஆரம்பத்திலேருந்து ஸ்கூலில் சேர்க்குறோமா, பெண்களாக படிக்கக்கூடிய ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி அந்த பெண்களுடைய வெட்கத்தை பாதுகாக்கணும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களே கூட்டு போகிறதுக்காக அந்த பெண் எப்படி வந்தாங்க? வெட்கத்தோடு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி போனாங்க? அந்த ஊருக்கு புதுசு, அந்த அம்மா முன்னாடி போச்சு, வழிகாட்டுறவங்க எப்படி போவாங்க? சஃபூரா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் முன்னாடி போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், அம்மா இங்கே வா, எனக்கு பின்னாடி வா, நீ முன்னாடி போய் எனக்குலாம் வழிகாட்டக்கூடாது. எப்பவுமே பெண்களுக்கு பின்னாடி போகக்கூடாது. எல்லா விஷயத்திலுமே, நடக்கை மட்டுமல்ல, வாழ்க்கையில் கூட.
எல்லாத்தையும் பொம்பளைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம் பின்னாடி சொல்லுவாங்கள்ல முந்தானை பிடிச்சி நடக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது. அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கணும். செயல்படுத்துவது, முன்னின்று வழி நடத்துவது ஆண்களாக இருக்கணும். அப்போ அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வா எனக்கு பின்னாடி வா, நான் போகிறேன். வலது பக்கம் திரும்பணும்னு சொன்னால் ஒரு கல் எடுத்து வலது பக்கம் போடு, நான் வலது பக்கம் திரும்பிக்கிறேன். இடது பக்கம் திரும்பணும்னு சொன்னால் இடது பக்கம் போடு, நான் திரும்பிக்கிறேன். அப்படியே கூட்டு போய் வீட்டில் விட்டுடு. யார் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பத்தினித்தனத்தோட, சஃபுரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பேணுதலோட வெக்கத்தோட, ஒரு ஆணும் ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இந்த குர்ஆனிலிருந்து பாடம் கற்றுக் கொடுக்குது. இந்த வரலாறு, இந்த குர்ஆனுங்கிறது ஓதுனா நன்மை, ஆனால் வரலாறு நம்ம படிக்கணும். குர்ஆன் என்ன பாடம் சொல்லி கொடுக்குது? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சஃபுரா அலைஹிஸ்ஸலாம், 2 பேருடைய வாழ்க்கை, ஒரு வாலிபனும் ஒரு ஆணும் ஒரு இளைஞியும் ஒரு பெண்ணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குது. இப்படி ஒரு பத்தினித்தனத்தோட நாம் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கணும். இதுக்கு மாறினா என்ன ஆகும்? நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நாம் மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பமும் நடுத்தெருவில் நின்று எல்லாம் வீணாக போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் ஹிதாயத்தை கேட்கிறேன், உன்னிடத்திலே தக்வாவை கேட்கிறேன். வல் அஃபாஃப, யா அல்லாஹ், உன்னிடத்திலே பத்தினித்தனத்தை கேட்கிறேன். சபலத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன். அந்த ஈர்ப்பின் பக்கம், கவர்ச்சியின் பக்கம் சென்று விடாமல் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் அஃபாஃப, கண்ணியமான சிறப்பான இறையச்சமிக்க ஒரு பாதை உன்னிடத்தில் கேட்கிறேன். சபலத்திலே அழிந்து போய்விடாமல் உன்னிடத்திலே பாதுகாப்பு கேட்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக துஆ செஞ்சிருக்கிறாங்க. பத்தினித்தனம் என்பது எல்லாத்துக்குமே தேவை. பொம்பளை பிள்ளைங்க தான் கெட்டு போச்சுன்னு சொன்னால் இல்லை, ஆண்களுக்கும் இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபதூ ஃபுரூஜஹும். நீங்கள் பார்க்காதீங்க, பார்வை தாழ்த்திக்கிங்க. பார்வைதான் ஷைத்தானுடைய அம்பு தோய்த்த, ஷைத்தானுடைய விஷம் தோய்த்த ஷைத்தானுடைய பார்வைகள் ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாவது சொல்லிடுறேனே, இன்னைக்கு காதல் அப்படிங்கிற பேரில் அது காமமாக ஆகி போயிருக்கிறது. காதல்லாம் கிடையாது. ஒருத்தர் போய் அம்மா கிட்ட காதலை சொல்ல முடியுமா? காதல்னா என்ன? கலப்பற்ற அன்புன்னு அர்த்தம். கலப்பில்லாத அன்பு, ஒரு தாய் பிள்ளை மீது வைக்கக்கூடிய பாசம், அது காதல். ஆனால் போய் சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு கணவன் ஜும்மா முடிச்சு வீட்டில் போய் நான் உன்னை காதலிக்கிறேன், என்னங்காச்சும் உங்களுக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் கழித்து இப்போ போய் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏன் இதை சமுதாயம் ஏற்றுக்காது? அதற்கு பேர் கல்யாணம் ஆகாத ஒரு ஆணும் பெண்ணும் நேசித்தால்தான் அதுக்கு பேர். அது இனக்கவர்ச்சி. ஒரு அமெரிக்க ஆராய்ச்சியாளர், அவர் பேர் ஹெலன் ஃப்ரெஷர், அவர் மனித நடத்தை ஆராய்ச்சியாளர். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவார் மனுஷனை வச்சு. அவர் இந்த வாலிபர்களுடைய மூளையில் என்ன இருக்குது, நான் நீ இல்லைனா நான் உயிரை விட்டுருவேன், நீ இல்லைனா நான் உயிரை விட்டுருன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க மூளையில் என்ன இருக்குது, இப்படி வெறி பிடிச்சவங்களை கூட்டி போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தாராம். அந்த அம்மா லேடி ஸ்கேன் பண்ணி பார்த்துச்சான். பார்த்தா அவர்களுக்குள்ள 3 ரிப்போர்ட் வந்துச்சான். ஒன்று என்ன சொல்றது, சபலம், காமம். இன்னொன்று குறுகிய கால காதல். 3வது நீண்ட காலத்துடைய காதல். அந்த அம்மா சொல்லுது, நீண்ட காலத்துடைய காதல் அதெல்லாம் இல்லை, சும்மா ஏதோ நான் ஆராய்ச்சி பண்ணதில் ஒருத்தர் 2 பேர். ஆனால்
இது மாதிரி வெறி பிடித்தவர்களுடைய மூளையில் என்ன பதிஞ்சு இருக்குதுன்னு சொன்னால், காதல் என்ற பெயரில் காமம், ஆசை, தங்களுடைய மனோ இச்சை தான் பதிஞ்சு இருக்குது. இப்போ காதல்லாம் கிடையாது, சும்மா அது இன கவர்ச்சி, வயசில் வரக்கூடிய கோளாறு. இதுக்காக போய் நம்முடைய கௌரவத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் தொலைச்சி போய் ஒரு பெரிய சாதனையாக இதை நாம் இல்லைன்னு சொன்னால் செத்து போயிடுவேன். எத்தனை பேர் செத்து போயிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வந்த பிறகு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு தேவையான சரியான ஜோடியை பார்த்து நமக்கு நிக்கா முடிச்சு வைப்பாங்க. அதுவரை நம்முடைய ஆசையை அடக்கி வைக்கணும். அதான் மனிதன் இயற்கை. ஒருத்தனுக்கு ஆசையே இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இருக்கணும், ஆனால் அது பெற்றோருடைய சம்மதத்தோடு இருக்கணும். பெற்றோர்கள் பார்த்து வைக்கிறதா நம்ம நிக்கா முடிக்கணும். ஏதோ பார்த்ததெல்லாம் ஹராம், அதெல்லாம் இஸ்லாம் தடை செய்யுது. ஒரு நல்ல பிள்ளை இருக்க மாட்டான், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது மாதிரியான சபல புத்திகளுக்கெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் போய்விடக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் சரி, இன்னைக்கு வர்றதுலாம் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நான் அந்த பிள்ளைக்காக உயிரே கொடுப்பேன், போயிட்டு போன்னு சொல்லணுமா? போ. இங்கேருந்து என்னென்ன, அதாவது இன்னொரு ஆராய்ச்சி, இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க தான் நிறைய பேர் டைவர்ஸ் கேட்டு வராங்களாம் கோர்ட்டுக்கு. அத்தாம்மா பார்த்து வர்றவங்க கம்மி, அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. கொஞ்ச நாள், ஒரு பழமொழி சொல்லுவாங்களோ அது மாதிரி, கொஞ்ச நாள் ஆன பிறகு சே அவ்வளோதான். அதுக்கு பிறகு உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். முதல்ல சொன்னால் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், இப்போ உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். அப்படி இன்னைக்கு சமுதாயம், நாம் நம்முடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வழி கெடுப்பதற்கான பல வழிகள் இருக்கு, வழிகெடுப்பதற்காக பல வழிகள் இருக்கிறது. அதனால் பெற்றோர்களும் உஷாராக இருக்கணும். வாலிபர்களே, நீங்கள் கண்ணியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். கண்ணியமாக வாழணும், கேவலப்பட்டு நின்றக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. நமக்கும் அசிங்கம், நம்முடைய பெற்றோர்களுக்கும் அசிங்கம், நம்ம ஜமாஅத்துக்கு அசிங்கம், நம்ம சமுதாயத்துக்கும் அசிங்கம். நாளைக்கு பிள்ளைங்க கேள்விப்பட்டாங்கன்னா அவனும் அசிங்கப்படுவாங்க. உங்கள் அம்மாவை நானே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், எவ்வளோ அசிங்கமாக இருக்கு. இன்னொன்று, அவங்களா விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லாம் குதிப்பான். கட்டிக்க கூடாது, நீ பாடக்கூடாது. கல்யாணம் ஆன பிறகு எப்படியாவது போ, நான் வேணான்னு சொன்னேன்ல, பிரச்சனை வந்துருச்சு கல்யாணத்துக்கு பிறகு, எப்படியாவது போ அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. இதே பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறது, ரொம்ப பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்களேன். கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வருது, சும்மா இருந்துருவாங்களா சொந்த பந்தம்லாம்? நீ எனக்கு வேணாம், நீ போ, எனக்கு போ விட்டுருவாங்களா? பொண்ணு சைடும் வருவாங்க, மாப்பிள்ளை சைடும் வருவாங்க. பேச்சு இவனை 2 விட்டு அந்த பிள்ளைய 2 விட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பேச்சு பார்ப்பாங்க. அதனால தான் சொந்த பந்தம், பெற்றோர் பார்த்து நிக்கா பண்ணி வைக்கிற அந்த திருமணங்கள் நீடித்து இருக்குது. விட்டுற மாட்டாங்க. சீக்கிரமாக எனக்கு பிடிக்கல விட்டுருவாங்களா? யாராவது ஜமாத்து விட்டுருமா? எனக்கு அந்த பிள்ளை பிடிக்கலைங்க, வாடா, நீ தானே கல்யாணம் பண்ண, சொந்த பந்தத்தோட உட்காரு, காலம் ஃபுல்லாக நீ அது கூட தான் குடும்பம் நடத்தணும். இன்னும் உனக்கு பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது, நீ காலம் ஃபுல்லாக அது கூட தான் குடும்பம் நடத்தணும். ஜமாத்து அந்த திருமண உறவை மேலும் இறுக்கமாக முடித்து போட்டு கொடுக்கும். சொந்த பந்தம் தான் செய்யும். ஆனால் நாமளே செஞ்சுக்கிட்டா அது நம்முடைய கையில் இருக்கு. அது நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து சின்ன பின்னமாக போயிடும். நம்முடைய அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்கள், நம்முடைய பிள்ளைகள் வீணாக போயிடுவாங்க. அதனால் இந்த கன்றாவிலாம் நமக்கு தேவையில்லை. எந்த வயசில் நம்ம பொழைக்கிற வழியை பார்க்கணும், படிக்கிற வழியை பார்க்கணும். நமக்குன்னு ஒரு பருவம் வந்த பிறகு நம்ம பெற்றோர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைக்கு 7.5 கழுத வயசாகிடுச்சு, இனிமேல் அவனுக்கு காலில் கட்டு போட்டால் தான் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களே பொண்ணை பார்த்து, அவங்களே மாப்பிள்ளையை பார்த்து, அவங்களே நமக்கு நிக்கா பண்ணி வைப்பாங்க. அது வரைக்கும் நாம் படிப்பு, வேலை, உத்தியோகம், கௌரவம் இப்படியே நாம் வாழ வேண்டும். எந்த விதமான அசிங்கத்துக்கு நம்ம போயிடக்கூடாது, கேவலத்துக்கும் போயிடக்கூடாது. நாய் வாயை வைக்கிற மாதிரி கண்ட இடத்துல வாய் வச்சிடவும் கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பாதுகாத்தருள்வானாக. தீய வழிக்கு சென்று விடாமல் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. இந்த சமுதாயத்திற்கு நல்ல கண்ணியத்தையும்
மரியாதையையும் மாண்பையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. எல்லோருடைய உள்ளத்திலிருந்தும் கசடுகளை அல்லாஹ் அப்புறப்படுத்தி பரிசுத்தமான எண்ணத்தை அல்லாஹ் போட்டு அவர்களை சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.